ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இருந்த இந்த சங்கத்தை வழி நடத்த எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் தலைவர் நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம் நிறைவாகட்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்க்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மிக அற்புதமான முறையில் ஒவ்வொரு மாதமும் பல ஜோதிடர்களை அழைத்து அவருடைய நுணுக்கத்தை வெளி உலகத்திற்கு தெரிவிக்கக்கூடிய ST ஸ்டார் யூடியூப் சேனலும் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் சேவைகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகையால் இந்த அற்புதமான முறையில் இந்த ஜோதிட கலை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாகவும் உத்வேகமாகவும் திருச்செங்கோடு இந்த மாநகரில் அற்புதமான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கைத்தட்டலோட மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். பொதுவாக இது எல்லாத்தினாலையுமே இந்த மாரி நிகழ்ச்சியில் எடுத்து செய்ய முடியாது. அதுக்கு பஞ்சபூதங்களும் நவகிரனுடைய அனுகிரன் யார் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்குதோ அவர்கள்தான் தொடர்ந்து இதுக்குள்ளார பயணிக்க முடியும், எடுத்து செய்யவும் முடியும். இப்போ ஒரு விழா நடத்துறது, ஒரு கருத்தரங்கம் நடத்துறது அப்படின்றதுலாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த அற்புதமான ஒரு முறையில் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும், அதே போல் இதற்கு முன்னாடி பேசி முடித்த நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களும் போனா மேடம் அவர்களுக்கும் இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் பேச இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்முடைய தனகோடி ஐயா அவர்களுக்கும் சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும் கணேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தின் மூலமாக மிக எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏற்கனவே நிறைய மீட்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் சிஸ்டத்தின் மூலமாக உங்களுடைய தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான எளிமையான ஒரு பரிகாரம். இது வரைக்கும் வெளியே சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு தகவல். அதாவது யூடியூப்பில் நான் எதுவுமே இது வரைக்கும் அதை பற்றி நான் பேசுனதில்லை. ஸோ அது 27 நட்சத்திரக்காரர்கள் உங்களோட லைஃப்பில் ஜெயிக்கணும். தொழில் ரீதியில் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, பிரச்சனை என்ன மாரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த மாரி நீங்கள் வேலைக்கு போவதாக இருந்தாலும் சரி, இந்த நபர்கள் இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் எடுக்கும் பொழுது இந்த உங்களுடைய நட்சத்திரங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நிற்பாங்க. இப்போ இதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் பரிகாரத்தை எடுக்கணும். இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உங்கள் ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி நின்ற நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலையும் எடுத்துக்கொள்ளலாம். இது ரெண்டுக்குமே பலன்கள் உங்களுக்கு சரியான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த வகையில் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பேர் கடினமாக உழைப்பாங்க,
ஆனால் உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு, முன்னேற்றத்தை அடைய முடியாத அளவுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் உழைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சில பேர் சொல்லுவோம், கடினமான உழைப்பு இருக்குது, உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் முன்னேறல. ஆனால் முன்னேறதுக்கு கடினமாக உழைக்கணும்னு சொல்லுவாங்க, கடினமாக உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து மூட்டை தூக்குறவங்க வந்து உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறல. அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, கடினமான உழைப்பு மட்டும் இல்லை, கடுமையான புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்குது. அப்போ புத்தி கூர்மைகளும் பயன்படுத்தணும். இதுக்கு ரெண்டும் உறுதுணையாக இருக்கணும்னா கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ அந்த கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமத்தை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. அப்போ இந்த வகையில் எடுக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி அவர் நின்ற நட்சத்திரம் அது அஸ்வினி நட்சத்திரமாக, அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்று விட்டால் அவர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு சிறப்பு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன விநாயகர் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்து அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பிள்ளையார்பட்டிக்கு சென்று விட்டு வருவதுதான் ரொம்ப உத்தமம். அப்போ பிள்ளையார்பட்டியில் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட திருநூறு வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட திருநூறு வாங்கினாலும் சரி, அந்த திருநூருக்கு ரொம்ப எப்பயுமே ரொம்ப சக்தி அதிகம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு முறையில் வந்து நம்முடைய ஜோதிடத்தினுடைய சூப்பர் ஸ்டார் யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமையா அவர்கள் சொல்வார், அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, வெற்றி வரணும்னா பிள்ளையார்பட்டிக்கு போய் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட திருநூறை கொண்டு வந்து உன் பக்கத்தாலே போய் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவ அப்படின்னு. எளிமையான பரிகாரம், அதான் யதார்த்தமாக சொல்லக்கூடிய பரிகாரம். அப்போ அந்தமாரி ஒரு விஷயத்த ஐயாவும் கடைபிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் 10ஆம் இடத்து அதிபதி பரணி நட்சத்திரமாக இருந்து விட்டால், அந்த நின்ற நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா, காஞ்சி காமாட்சி ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அப்போ எந்த அன்னைக்கு போனாலும் ரொம்ப சிறப்புனா அந்த பரணி நட்சத்திரத்து அன்னைக்கே போகிறது ரொம்ப சிறப்பு. அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அம்மன் கோவிலில், காமாட்சி அம்மன் கோவிலில் இந்தமாரி இதில் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். 10ஆம் இடத்து அதிபதி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா இவர்கள் முருகனுடைய வழிபாடு செய்யணும். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா, கிருத்திகத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து தொழிலில் இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கந்தகஷ்டி கவசம் வந்து புத்தகமாக அடித்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்கும். இது கொடுக்க வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிலில் இருந்தாலும் முடக்கத்தில் இருந்தாலும் அது வெற்றி பெறுவதற்கான உத்வேகங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் 10ஆம் இடத்து அதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா திங்கட்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு செய்யலாம். அடுத்தது அந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து சந்திரனுடைய வழிபாடு, அதே நேரத்தில் வந்து ஜோதிடம் இப்போ பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த காசி தீர்த்தத்தில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா, எல்லாருமே காசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்தோமே தெளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் காசி தீர்த்தம் தெளிப்பதை விட உங்கள் வீட்டில் சாமி ரூமில் அப்படியே பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காசி தீர்த்தத்தை தெளிப்பதை விட வைப்பு தான் ரொம்ப சிறப்பு. சரி, இந்த காசி தீர்த்தத்தில் நாமளே போய் வாங்கிட்டு வந்து நாமளே வைக்கிறது ரொம்ப சிறப்பா, அல்லது இன்னொருத்தருக்கு கொடுக்கறத வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பா? இப்போ இந்த ஒரு விஷயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே காசிக்கு போயிட்டு வந்தவங்க வந்து குறைந்தது போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பேர்த்துக்காச்சும் வந்து காசி தீர்த்தம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வைக்கிறது அதை விட ரொம்ப சிறப்பு. நீ யாருக்கும் கொடுக்காம உங்கள் வீட்டில் மட்டும் காசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுன்னா அது பலன் கிடைக்காது. சரி, அப்போ இன்னொருத்தர் கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். நம்ம போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் கொடுக்குறத நீங்கள் பத்திரமா வீட்டில் வைக்கிறது இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும்.
அதே போல் காசிக்கு போகும்போது கங்கையில் குளிச்சுட்டு கங்கையில் இருக்கிற தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. திருவேணி சங்கமம் எங்கே இருக்குதோ அதுதான் ஒரிஜினல் கங்கையோட தீர்த்தத்தோடைய அமைப்பாற்றல். காசியில் விற்கக்கூடிய தீர்த்தம் கூட வந்து கங்கையில் இருக்கிறதா இல்லை, திருவேணி சங்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து தான் அதை பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் வந்து திருவேணி சங்கத்தில் இருக்கிற தண்ணீரை வந்து தீர்த்தத்தை எடுத்து வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கங்கையில் குளித்து சாபத்தையும் பாவத்தையும் போக்கக்கூடிய இடம் அது. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவது அவ்வளோ சிறப்பு தன்மைகளை கொடுக்காது. அப்போ சந்திரனுடைய அதாவது ரோடி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் எப்பயுமே ஒரு தீர்த்தங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தீர்த்தம் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அதேமாரி ராமேஸ்வரத்தில் போகும்பொழுது அதேமாரி தான். இந்த ராமேஸ்வரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள் 24 தீர்த்தங்கள் அப்படியே தெளிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வருமா. அதில் சில பேர் நிறைய பேர் வாட்டர் கன் எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. அந்த தீர்த்தம் வந்து அங்கே மேலே ஊற்றினா மட்டும்தான் தோசை விலகும் மொழிய வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. கடைசியில் கோடி தீர்த்தம் இருக்கும், அது அந்த கோயிலே கடைசியில் விற்பாங்க. அந்த தீர்த்த பாட்டில் வேணால் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிக்கலாம். அதை நீங்கள் வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சில சின்ன சின்ன தவறுகள் தான், ஆனால் அது நிறையா வெற்றிகளும் முன்னேற்றத்தை நமக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க உணவு தானங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உணவு தானங்கள் அப்படின்றது பாத யாத்திரை செல்லக்கூடிய நபர்கள், பாத யாத்திரை செல்லக்கூடிய நபர்களுக்கு அல்லது கிரிவலம் செல்லக்கூடிய நபர்களுக்கு உணவு ப்ளஸ் வந்து நீர் தானம் இல்லை மோர் தானம். ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா, கோயில் பண்டிகை வந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு வந்து இந்த நீர் தானமோ அன்னதானம் போட்டு கொடுப்பதன் மூலமாக அவங்களோட தொழில் நல்ல ஒரு அபிவிருத்திகளும் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்து அதிபதி நின்று விட்டால் காளி தேவி வழிபாடு, துர்க்கை வழிபாடு இதெல்லாம் அவங்க செய்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காளி தேவி துர்க்கை வழிபாடு இங்கெல்லாம் போய் வழிபாடு செய்கிறதுல அது கண்டிப்பாக அந்த சாமிக்கு வந்து வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா குங்குமம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோ உங்களோட வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வாங்கி கொடுப்பது அதை விட ரொம்ப சிறப்பு. அப்போ இதை வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையிலே கொடுக்கும். இதில் இன்னொரு விசேஷமானது என்னென்னா, ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரும் பொழுது தாயத்து ரெடி பண்ணிங்கன்னா, தாயத்தில் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இந்தமாரி எழுதி தாயத்தை ரெடி பண்ணுறது இந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியாக உருவாக்கி கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தாயத்தை ரெடி பண்ணுறதுக்கு தாந்திரிக பரிகாரத்துக்கு மாந்திரிக பரிகாரத்துக்கு ரொம்ப சிறப்பு. குறிப்பாக ஜோதிடர்கள் எல்லாருமே ஒரு வசிய திருநூறு பயன்படுத்தி வைக்கணும் இல்லை தாயத்தை ரெடி வைக்கணும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க, உங்களுக்கு கிளைண்ட்டும் நிறையா வருவாங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல செல்வாக்கமோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தாயத்தை எடுத்துகிட்டு போய் சும்மா போய் கட்டிங்க, உடல் கை காலெலாம் குடைச்சலாக இருக்குது அப்படின்னா கட்டினா ஒரு 2-3 மணி நேரத்துலேயே அவங்கள கிளியர் ஆகிறதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு ஜோதிடரில் இருக்கிறவங்க தாயத்தை ரெடி பண்ணுறவங்க பண்ணாங்கன்னா கூட்டங்கள் ரொம்ப அதிகரிக்கும். உங்களோட கிளைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குருவை வணங்குவது ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் வந்து சித்தர்களுடைய வழிபாடு, உங்களுடைய ஜோதிட குருமார்கள், நீங்கள் ஜோதிடம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜோதிட குருமார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட இருந்த ஃபோட்டோ வந்து எடுத்து பிரேம் போட்டு உங்களோட அலுவலகத்தில் வைங்க. அப்போ தான் ஜோதிடருடைய கூட்டங்களும் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி பண்ணி கொடுத்தோம். இந்த புனர்பூச நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியது குறிப்பாக தொழில் ரீதியில். சரி, நான் ஜோதிடம் பார்க்கலைங்க, என்னுடைய கிளைண்ட்டுக்கு எப்படிங்க சொல்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்து அதிபதி புனர்பூச நட்சத்திரமாக வந்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த தொழில் சொல்லி கொடுத்த குருமாரோடைய ஃபோட்டோ ஜோதிடராக இல்லை அப்படின்னா உங்களோட கிளைண்ட்டுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் இல்லை, உங்களுக்கு தொழில் ரீதியில் உங்களுக்கு யாரை ரொம்ப லைக் பண்ணுறீங்க பிடிக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுன்னா தொழில் அமோகமான ஒரு வளர்ச்சிகள். குரு பார்வை கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்தமாரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அடுத்தது பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரப்பலகையால் செய்யப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதேமாரி சனி பகவானுடைய வழிபாடு
பசுவிற்கு வந்து அகத்திக்கீரை, பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது சிறந்த ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த பூச நட்சத்திரத்தில் உக்காந்துருச்சு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்ததுன்னா, இந்த பூச நட்சத்திரக்காரங்க அந்த 10ஆம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் இருக்குன்னா மரப்பலைகள் செய்யப்பட்ட பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்துக்கொள்ள, பணம் வச்சு எடுக்கிற இடத்துல அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி மரப்பெட்டியால், அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சிலை, இல்லை லோகோ, ஒரு ஸ்டில்லு, இந்தமாரி ஏதாவது ஒன்று வந்து தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்கன்னா தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் கண் திருஷ்டி பிரச்சனை பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது ஆயிலி நட்சத்திரம். இந்த ஆயிலி நட்சத்திரம் 10ஆம் இடத்து அதிபதி நின்று விட்டால் வந்து புற்றுக்கண், இந்த புற்றுக்கண் எங்கே இருக்குதோ அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதேமாரி நாகருடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதேமாரி இதில் வந்து டாக்டர் வந்து வச்சுருப்பாங்க 2 இது பிரமிட் மாரி, அது பாம்புகள் இணைந்த மாரி ஒரு ஸ்டில் இருக்கும். அந்த மாரி ஒரு ஸ்டில்லை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க. கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மக நட்சத்திரம். 10ஆம் இடத்து அதிபதி மக நட்சத்திரமாக அமைஞ்சது அப்படின்னா முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி மக நட்சத்திரத்தில் உட்காந்துன்னா வெள்ளருக்க வேறால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை கண்டிப்பாக அவங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் 10ஆம் இடத்து அதிபதி மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது கிரீடம். இந்த கிரீடம் வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த 2 விஷயத்தில் உங்களோட தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை விட இன்னொரு விஷயம், 10ஆம் இடத்து அதிபதி மக நட்சத்திரத்தில் இருந்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்குது. தொழில் ரீதியில் ரொம்ப குழப்பமாக இருக்குது. எதை முடிவு எடுக்குதுன்னு தெரியல, எதை முன்னாடி செய்கிறது எதை பின்னாடி செய்கிறதுன்னு ஒரு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிழக்கு பக்கமாக நீங்கள் பார்த்து ஒரு 12 தோப்புக்காரனை போட்டு அதுலேருந்து 2 மணி நேரத்தில் உங்களோட குழப்பத்திலும் தெளிவாயிடலாம். 10ஆம் இடத்து அதிபதி மக நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். அதேமாரி சீக்கிரமாக ஒரு கிளைண்ட் வரணும், டக்குன்னு ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தோப்புக்காரணம் தான் மிகவும் சிறந்த ஒரு பரிகாரம். இவங்களுக்கு எளிமையான செலவில்லாத பரிகாரம். நம்ம சொன்னதெல்லாம் பெருசாக செலவெல்லாம் உங்களுக்கு கிடையாது. எளிமையான முறையில் செஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான பரிகாரம். சரி, அடுத்தது பூர நட்சத்திரம். 10ஆம் இடத்து அதிபதி பூர நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி ஆண்டாள் வழிபாடு, ஜோதிடராக இருந்தாங்கன்னா இலவச திருமண தகவல் மையம், எந்த கட்டணம் வாங்காமல் பதிவு பண்ணிக்கிங்க. மேரேஜ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கொடுக்குற தட்சணை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு கிளைண்ட்டு ரொம்ப அதிகமாக வரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இவங்க வந்து இந்த மைக் செட்டு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்கன்னா, இதுமாரி மைக் செட் இருக்குது அப்படின்னா இந்த 10ஆம் இடத்து அதிபதி அந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மைக் செட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்பான்சர் பண்ணுறது, வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதேமாரி பூர நட்சத்திரத்தில் அங்கே இருந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு அரை மணி நேரமாச்சும் ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வந்து உச்சரிக்கக்கூடிய அந்த ரேடியோ ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் அடிக்கடி போட்டுக்கொண்டே வருவதன் மூலமாக வைப்ரேஷன் சக்திகள் நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி, அடுத்தது உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் 10ஆம் இடத்து அதிபதி நின்ற நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஜோதிடர்கள், இப்போ உங்கள் 10ஆம் இடத்து அதிபதி உத்திர நட்சத்திரத்திலிருந்து ஜோதிடராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட் வரணும், நல்லா வளரணும், உயர்ந்த நிலை அடையணும்னா உங்களுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு பொன்னாடை போத்துங்க. பொன்னாடியை வாங்கிட்டு போய் பொன்னாடை போத்துங்க. அதேமாரி உங்களுக்கு போட்டப்பட்ட பொன்னாடியை வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் உட்காரக்கூடிய சேரில் இல்லை டேபிளில் விரித்து வைங்க. பொன்னாடை போகிறதுல வந்து நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது. நம்ம அடுத்த லெவலில் வளர்ச்சி அடைவதற்கும் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுப்பதும் பொன்னாடை போடுவதற்கும் ஒரு தகுதி நிலை வேண்டும், பொன்னாடை வாங்குவதற்கும் ஒரு தகுதி நிலை வேண்டும். அப்போ இந்த 2 நிலையிலும் நாம் இருக்கணும். அது 2ஐயும் நம்ம சரியான முறையில் வழிமுறைகளை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும்.
அதனால் என்றைக்குமே உங்களுடைய குருமார்களை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமாக கொண்டு வந்துருங்க. இந்த 10ஆம் இடத்து விதி உத்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லாருமே இதை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அப்போ உத்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது அற்புதமான முறையில் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்சாம்பி, அம்பாள் கோவில், மாரியம்மன் கோவில், இந்தமாரி கோவிலுக்கு வந்து எண்ணெய் தானமாக வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. தீபத்துக்கு தேவையான எண்ணெய்கள், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், இந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க வாங்கி கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதே போல் ஏதாவது ஒரு பொது காரியங்கள், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வாட்டர் கேன், தண்ணி கேனு, வாட்டர் கேன், இந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் என்றைக்குமே 10ஆம் இடத்து அதிபதி அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் 10ஆம் இடத்து அதிபதி அஸ்த நட்சத்திரமாக நின்றுச்சு அப்படின்னா, நீங்கள் முக்கியமான ஒரு விஐபி வராங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா, இல்லை முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இல்லை முக்கியமான நபர்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்க, இந்தமாரி இருக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களால ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி 4-5 துளசி போட்டுங்க. துளசி போட்டு அந்த தண்ணி அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வும், தொழில் ரீதியில் ஒரு குழப்பத்தை தெளிவுபடுறதுக்கு 10ஆம் இடத்து அதிபதி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க துளசி தண்ணியை அடிக்கடி குடிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா தொழிலுடைய சார்பான ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு பலமாக வேலை செய்யும். அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம். 10ஆம் இடத்து அதிபதி சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் அல்லது ஜென்ம நட்சத்திரமே சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இவர்களை பொறுத்த வரைக்கும் டேபிள் மேலே கருங்காலி வேல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. என்ன காரணம்னா, இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் 10ஆம் இடத்து அதிபதி சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் இவங்களுக்கு போட்டிகள் நிறையா இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் வரும். நீங்கள் வேலைக்கு போனாலும் பகையாளி வருவான், தொழில் செஞ்சாலும் பகையாளி சண்டைகள் வரும். இதை ஒரே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கருங்காலி வேல் தான். அப்போ அந்த கருங்காலி வேல் டேபிள் மேலே வைக்கிறது, இல்லை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பது, பிடித்தவங்களுக்கு வாங்கி கொடுப்பது, இதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண உங்களுடைய எதிரிகள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. உங்களுடைய எதிரிகள், போட்டிகள், பொறாமைகள், இந்த மாதிரி விஷயத்திலிருந்தெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதாக ஆகலாம். அதேமாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்க 10ஆம் இடத்து அதிபதி சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலியால் செய்யப்பட்ட வேலை வந்து தொடர்ந்து டெய்லியும் அதை வணங்கி கொண்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம், அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாளர்களும் மிக விரைவில் அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் 10ஆம் இடத்து அதிபதி சுவாதி நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா சிவன் வழிபாடு. அதில் என்னன்னா, நாகர்கோவில், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய நாகர் சிலைகள், அது மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கணும், அங்கே வந்து புத்துக்கண் இருக்கணும். இந்தமாரி இருக்கக்கூடிய கோயில் ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்து கொள்வதும், அங்கே வந்து பிரார்த்தனைகள் செய்து கொள்வதும் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இந்த சுவாதி நட்சத்திரம் ஜோதிடர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி வந்து கோயிலுக்கு மற்றவங்களை கிளைண்டோ இல்லை மற்றவர்களுக்கோ அடிக்கடி கோயில் குளங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வர மூலமாக உங்களோட கிளைண்ட்டு, உங்களோட நன்மதிப்புகள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்து அதிபதி சுவாதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடர்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணோம், வருடத்துக்கு ஒரு முறை ஆன்மீக யாத்திரை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வெற்றிகள் மேல் வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த 10ஆம் இடத்து அதிபதி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பண சேமிப்பு அதிகரிக்கணும். இப்படி இருந்ததுன்னா தேன் கூடு, இந்த தேன் கூடோட போட்டோ அல்லது தேன் கூடோட அந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு அதில் நீங்கள் கோல்டோ இல்லை வெள்ளியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வச்சுட்டு வந்தீங்கன்னா பண சேமிப்புகள் அதிகரிக்கும். நல்ல ஒரு தொழிலும் அபிவிருத்திகளும் கூட்டு தொழிலில் ஜெயிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரமாக இருக்கிறவங்க கூட்டு தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா தேன் கூடு போட்டோ வைத்து 2 பேருமே பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரிவினைகள் வராது.
அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு வலுவும் பலமும் பலப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குருவை வணங்குவது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தங்க நாணயம், அதாவது தங்க காயின் வந்து இவங்க உட்காரக்கூடிய நாற்காலிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயத்தை 1 கிராம் தங்க நாணயத்தையோ வச்சு பேக் பண்ணிட்டு அது மேலே உட்கார்றது இன்னும் ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வந்து மிக விரைவில் தொழிலுடைய அபிவிருத்திகளும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா மஞ்சள் கலர் வஸ்திரங்கள் வந்து போட்டு அது மேலே உட்காந்துக்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்தில் வந்து குருவோடு நீங்கள் இருக்கணும். போட்டோம் குரு தனியாக இல்லை, உங்களுக்கு பிடித்த குருமார்கள், அதுவும் குறிப்பாக ஜோதிடத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடித்த குருமார் கூட இருந்து அவர் உங்கள் கூட மாலை போடுறதா இல்லை நீங்கள் அவருக்கு மாலை போடுற மாதிரி அவர் உங்களுக்கு மாலை போடுற மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோ எடுத்து அழகாக உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா குரு பார்வையினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நிறைய கிளைண்ட்டு, வாடிக்கையாளர்கள், பண சேமிப்பு, தொழில் அபிவிருத்திகள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு குருமாரில் ஜோதிட குருமாரில் பிடிக்கும், ஆனால் நான் வேறு தொழில் தாங்க செய்கிறேன், அப்படி இருந்தாலும் இது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். மொத்தத்தில் நீங்கள் யார் ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர் கூட இருந்து ஒரு போட்டோ எப்பயுமே எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா ஒரு குருவை நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது ஒரு வரலாறு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 5 குருமாரிலையும் ஏற்றுக்கலாம், 6 குருமாரையும் ஏற்றுக்கலாம், 2 குருமாரையும் ஏற்றுக்கலாம், 1 குருமார் நீங்கள் எடுத்து பிடிச்ச குருமாரில் போட்டோ பிடிச்சி கூட இருந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த குருமாரை பிடிக்குதோ அவங்களோட போட்டோ வந்து ப்ரே போட்டு எப்பயுமே வச்சுக்கணும். என்றைக்குமே குருமாரோடைய போட்டோ வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள், வில்லங்கம் பண்ணுறவங்க, சிக்கல் உண்டு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நெருங்க முடியாது. துரோகிகள் உங்கள் கூட இருந்து விலகிடுவாங்க. குருவினுடைய போட்டோ மட்டும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுட்டீங்கன்னு நீங்கள் யார் வேணாலும் குருவை எடுத்துக்கங்க. எப்படியாப்பட்ட ஒரு குருமாரை நீங்கள் எனக்கு குரு இவர் தான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை எதிர்க்குன்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய வளர்ச்சியை தடுக்குன்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாமே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. சிம்பிள். உங்களோட வாட்ஸ்அப்பில் போட்டோ எடுத்து வைக்கணும் கூட வச்சுப்பார், கண்டிப்பாக உடனடியாக அவங்க என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுத்துரும். அதுதான் குருபாரனுடைய பார்வை அவ்வளோ சிறப்புத்தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்தது அனுஷ நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரக்காரங்க 10ஆம் இடத்து அதிபதி அனுச நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இவங்க ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை, காவல் தெய்வ வழிபாடும். இது ஜோதிடராக இருக்கிறாங்கன்னா நீங்கள் எங்கே அலுவலகம் வச்சுருக்கிறீங்களோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு காவல் தெய்வம், அது முனிப்பன், கருப்பன், எந்த வேணாலும் ஒரு காவல் தெய்வம் கம்பல்சரி இருக்கும். அந்த காவல் தெய்வத்துக்கு சனிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் வந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொழிலில் அபிவிருத்திகளும் நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் 10ஆம் இடத்து அதிபதி கேட்டை நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா விஷ்ணுவை வழிபாடு செய்வதும் ஸ்ரீசக்கரம் வைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். அதேமாரி படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு, புத்தகம், நோட்டு வாங்கி கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். சரி, இது இல்லைன்னா விசிட்டிங் கார்டு யாரோ ஒருத்தர் வசதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக அடித்து கொடுக்கலாம். நோட்டீஸ் இந்தமாரி அடிக்கணும்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கலாம். இப்போ ஒரு ஜோதிடரே இருக்கிறாங்க, கம்பல்சரி இந்தமாரி வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு லெட்டர் பேடு, ஒரு குறிப்பேடு இதெல்லாம் உங்களுடைய விளம்பரம் போட்டு அடித்து கொடுத்து பாருங்கள். நம்ம அடித்து கொடுக்கும்போது ஒரு 5000 ரூபா 10,000 செலவாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நீங்கள் அதை போட்டு கொடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது மாதிரி நீங்கள் இன்னும் 2000 அடிச்சு வர அளவுக்கு உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும். அடுத்தபடியாக மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்க வந்து சிவனை வழிபாடு செய்து கொள்வதும் அதேமாரி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்வதும் முதியோர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதும் இது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். அதே போல் இவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மூல நட்சத்திர 10ஆம் இடத்தை மூல நட்சத்திரமாக இருந்ததுன்னா அருகம்புல் ஜூஸு அல்லது அருகம்பில்லு இது வந்து விநாயகருக்கு நீங்கள் அடிக்கடி மாலையாக போட்டு கொண்டு வரணும். அதேமாரி ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு.
ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வாங்கி கொடுக்கறது, ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பூராட நட்சத்திரம். 10ஆம் இடத்து அதிபதி பூராட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா சித்த புருஷருடைய வழிபாட்டு முறைகள். இவங்க வந்து லக்ஷ்மி வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகளும் இவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதுவும் வந்து சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படின்னா, இவங்க வந்து டைமண்ட் கல்கண்டு. சித்தர்களுடைய கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும், சித்தருடைய ஜீவசமய இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை லக்ஷ்மி கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பெருமாள் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அங்கே ஒரு டைமண்ட் கல்கண்டு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. இதை விட ரொம்ப விசேஷமான என்னென்னா, உங்களுடைய அலுவலகத்திலேயே வந்து ஒரு பீங்கானில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி கிண்ணத்தில் போட்டுருங்க. வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு, வரக்கூடியவங்களை பார்க்க வரவங்களுக்குலாம் ஒரு 4-5 கொடுத்துட்டே வாங்க. கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி ஜோதிடர்லாம் இருக்கிறாங்கன்னா புது வஸ்திர தானம், இதை வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதேமாரி 10ஆம் இடத்து அதிபதி பூராட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் கிழிஞ்ச துணி போடவே, இயற்கையாகவே யாரும் போடக்கூடாது. குறிப்பாக ஜோதிடலாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜிகு ஜிகுன்னு மின்னக்கூடிய ஷர்ட்டு, அந்த மின்னக்கூடிய வஸ்திரங்கள், இவங்கெல்லாம் அதிகமாக அதை பயன்படுத்த கிளைண்டோடைய அதிகரிப்பு நல்ல பலத்தை கொடுக்கும். வேறு எந்த தொழில் இருந்தாலும் நீங்கள் இதை செய்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் 10ஆம் இடத்து அதிபதி உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு. இவங்க வந்து ஐயப்பனுடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஜோதிடலாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கருங்காலியை குச்சி வைத்து கொள்வதும், அல்லது தொழில் செய்கிற இடத்துல கருங்காலியில் வந்து 2 பக்கமும் வெள்ளி போட்டு, இல்லை ஐம்பொன்னோ இல்லை வசதி இருந்தால் தங்கமோ போட்டு அந்த கருங்காலி குச்சி டேபிள் மேலே வச்சிங்கன்னா போதும். எடுத்து நீங்கள் பலன் சொல்லலாம் கிடையாது, வச்சிங்கனாவே போதும். கிளைண்ட் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த ஐயப்பன் வழிபாட்டு முறைகள் நம்மளால் போட்டோ வச்சு வழிபாடு செய்ய முடியல, ஒரு சூழ்நிலைகள் இப்படி வீட்டோட சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு வருடங்கள் வந்து மாலை போட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெட்ஷீட் ஒன்று வாங்கி கொடுக்கறது நல்லது. அந்த தலைமையில் வைப்பாங்க பெட்ஷீட். நான் வந்து வருஷம் நான் வாங்கி கொடுக்குறேன், 5 பேர்த்து 10 பேர்த்து 6 பேர்த்துக்குன்னு ரெகுலராக வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட தொழில் அமோகமான ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்து அதிபதியாக வந்துவிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஷ்ணு வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் எல்லாருமே வந்து மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு, குறிப்பாக வந்து திருவோண நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்தால் உங்கள் வீட்டில் செடி வளர்த்துறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இருந்தால் செம்பருத்தி, மல்லிகைப்பூ, இந்தமாரி செடிகளை வளர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இதே ஜோதிடலாக இருந்தீங்க அப்படின்னா மரங்கள், செடிகள் இதெல்லாம் தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ இந்தமாரி மரங்களும் செடிகளும் அதிகமாக கொடுத்து அதை வளர்த்தவங்களுக்கு வளர நம்மளுடைய வளர்ச்சியும் மனசும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்தது சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து முருகனுடைய வழிபாட்டு முறைகள் மிகப்பெரிய ஒரு மேன்மை கொடுக்கும். 10ஆம் இடத்து அதிபதி அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா முருகனுடைய வழிபாடு, அதுவும் குறிப்பாக மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, அதை விட ரொம்ப சிறப்பு என்னன்னா தங்கத்தேர் இழுக்கிறது இல்லை தங்கத்தை இழுக்கிறத பார்க்கறது. இந்த 2 விஷயமும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள். தொழில் வேலை அமையல, தொழில் அமையல, அரசாங்க உத்தியோகம் அமையல, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொழில் ரீதியில் முடக்கங்கள் பிரச்சனை இருந்ததுன்னா இது உடனடியாக இந்த 10ஆம் இடத்து அதிபதி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம். இது உடனடியாக ரிசல்ட் உங்களுக்கு நல்ல பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் 10ஆம் இடத்து அதிபதியாக வந்துவிட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கால பைரவர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த கால பைரவர் என்னைக்கு எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அல்லது அந்த சதய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ராகு காலத்தில் கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய எண்ணற்ற ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஜோதிடலாக இருக்கிறாங்க அப்படின்னா கிளைண்ட் வரணும், வளர்ச்சி அடையணும், கூட்டங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தினுடைய
லேகியம் இந்த மாரி விஷயங்களை வந்து வாங்கி ஒரு 10 பேர்த்துக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. லேகியம் வாங்கி கொடுக்கறது, தைலம், கால்வலி, தலைவலி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மற்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டம், கிளைண்ட் அதிகரிக்கும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தால் 10ஆம் இடத்து அதிபதியாக வந்துவிட்டால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அவர்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இவர்கள் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருமார்களுக்கோ மஞ்சள் கலர் வஸ்திரங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். ஒரு கோவில், ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான மஞ்சள் ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அந்த மாதிரி எந்த கோயில் அபிஷேகம் செஞ்சாலும் சரி அந்த மஞ்சள் வந்து வாங்கி கொடுப்பது மிகவும் ஒரு சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். 10ஆம் இடத்து அதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்தல், முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்தல், ஆஞ்சநேயர் வழிபாடு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்து அதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலாம் மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 2 மந்த்துக்கு ஒரு டைம் ஆச்சும் இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். தொழில் இருக்கிற சிக்கல் பிரச்சனைலாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அப்போ ஏன் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பரிகாரமும் அந்த வீட்டுக்கும் அந்த காரகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இது நீங்கள் நல்ல டீப்பாக ஆராய்ச்சி பண்ணீங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கணும் ஒரு நாள் போதாது. அதனால் சுருக்கமாக ஷார்ட்டாக உங்களுக்கு பரிகாரம் சொல்லுது. அதை நீங்கள் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை உங்களால் கண்டறிய முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. அதேமாரி உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு உதவி செய்கிறது, அதேமாரி அனாதை ஆதரவற்றோர் அனாதை இல்லத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் போயிட்டு வர்றது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, பிஸ்கெட்டு, சோப்பு, ஷாம்பு, உங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ அது வந்து ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வந்து நீங்கள் அடிக்கடி வாங்கி கொடுத்தீங்கன்னா தொழிலுடைய அமோகமான ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். 10ஆம் இடத்து அதிபதி ரேவதி நட்சத்திரத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்களாக இருக்கிறீங்கன்னா சக ஜோதிடர்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பு, ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கலாம், அவங்க விசிட்டிங் கார்டு அடித்து கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வச்சு கொடுக்கலாம், பஞ்சாங்கம் வாங்கி கொடுக்கறது, பஞ்சாங்கத்தோடைய நுணுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது, நம்மளோட வசதிக்கு என்ன இருக்குதோ அந்தமாரி விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு கிளைண்ட்டே வந்து கேட்குறாங்க 10ஆம் இடத்து அதிபதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு திருநூறு பாக்கெட் அடித்து கொடுங்கன்னு சொல்லுங்கள். திருநூறு பாக்கெட், குங்கும பாக்கெட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அதை யூஸ் பண்ணிகிட்டே வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ஒரு 27 நட்சத்திரத்தில் உங்களோட ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குரிய பலன் என்ன, எப்படி பரிகாரங்களை மிக மிக எளிமையான முறையில் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. இதில் எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக மிக எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு 5 நிமிடத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகம் நின்ற நட்சத்திரம் இருக்கும், அந்த அதிபதி என்ன இருக்குதோ அதை டிக் அடிச்சுக்கிட்டே வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், ரேவதி நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன், அப்போ புதனுக்கு ஒரு டிக்கு. சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார், அதோட சுயசாரத்தில் இருக்கார், இருந்தாலும் சந்திரனுடைய அதிபதியில் இருக்கிறனால வந்து சந்திரனுக்கு ஒரு டிக்கு. செவ்வாய் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார், அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா ராகுக்கு ஒரு டிக்கு. இந்தமாரி நவ கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்துக்கு எல்லாமே டிக் அடிச்சுட்டே வந்துட்டு இதில் டிக்கு வாங்காத ஒரு கிரகம் இருக்கும், ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகம் 3 கிரகம் இருக்கும். அந்த கிரகத்துடைய காரத்தத்துவம் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இதை வந்து தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்கேயும் கிடைக்காது, அதை தேடிட்டே இருப்பீங்க, புகழை தேடிட்டே இருப்பீங்க, அப்பாவோட அன்பு ஆதரவு அரவணைப்பு இருக்காது. இந்தமாரி நவ கிரகத்துக்கும்
நாம் அதை போட்டு பார்த்து எளிமையான முறையில் பலன்கள் சொல்லலாம். இதில் இன்னொரு சூட்சமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு ஜாதகத்தை வந்து டிக் அடிச்சுட்டே வாங்க, டிக்கு வாங்காத ஒரு கிரகம் எங்கே இருக்குதோ அதை நோட் பண்ணிட்டு ரவுண்ட் போட்டு அது இன்னைக்கு கோச்சாரத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பாருங்க. அதை சார்ந்து தான் உங்கள்கிட்ட கேள்வியே வரும், வேற எந்த கேள்வியும் வராது. நீங்கள் எடுத்து எத்தனை ஜாதகத்தெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அதை சார்ந்து தான் உங்களுடைய கேள்விகள் வரும். அப்போ அதை வச்சு நீங்கள் அழகாக எளிமையான முறையில் அற்புதமான முறையில் நீங்கள் பலன்கள் ஈஸியாக சொல்லலாம். சரி, இப்போ பொதுவான ஒரு 2 பரிகாரத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேற்றத்தை அடையணும், நிறைய விஷயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுல முன்னோக்கி போக வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்னா எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அதெல்லாம் உணர்ந்தனால தான் செல்வத்தை பெருகணும் அப்படின்றத தங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு காரணம். என்னதான் விலை உயர்ந்தாலும் தங்கம் வாங்குறது கூட்டம் குறைவதில்லை. அப்போ அதுக்கு என்னன்னா, செல்வத்தை இழுத்து வைக்கக்கூடிய வைப்ரேஷன் சக்தி தங்கத்துக்கு உண்டு. நம்முடைய உடம்புல தங்க ஆபரணம் இல்லை என்றால் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியும், சீக்கிரமாக கண் திருஷ்டி பாதிப்பும், நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் பல தோல்விகளும் நிறைய விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ தங்க உலோகத்தை பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலை கொடுக்குறது யானைமுடி. அப்போ இந்த யானைமுடி மோதிரம் தங்கத்தால் செய்யப்பட்டு அதற்குரிய ஒரு விரல் இருக்குது, அதுதான் குருவோட விரல். குருவோட விரல் என்ன விரல்? ஆள்காட்டி விரல். அப்போ அந்த ஆள்காட்டி விரலில் யார் ஒருவர் தங்க முடி, அது யானை முடி தங்கத்தால் செய்யப்பட்டு கையில் போகிறாங்களோ அவங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்புகள் வராது. இதுதான் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மோதிர விரலில் போடுவாங்க, அது பலன் வராது. அதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள்காட்டி விரலில் இருக்கக்கூடிய யானை முடி மோதிரம் அது வலது கையில் தான் போடணும், இடது கையில் போடக்கூடாது. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் இதை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக உங்களோட உள்ளுணர்வு சக்தி ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க. எதில் இருப்பீங்க? உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எதை பற்றி நீங்கள் கிரக காரத்தோட ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்கன்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி தான் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி, வேறு எதுவுமே கிடையாது. அதை வச்சு நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துங்க. இந்த 9 கிரகத்து எல்லாமே தனியாக அதை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் சொல்லி கொடுக்குறது நீங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஒழுக்க நெறிமுறையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க. லக்ன புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குன்னா தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அதிகாரத்தன்மையும் லீடர்ஷிப்பில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது, கரெக்டாக இருப்பீங்க. லக்னம் என்ற புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு கரெக்டாக கணிச்சு கண்டுபிடிக்கிறது, ஒருத்தட்ட பேசினாவே அவங்களோட கேகரித்து வைக்கக்கூடிய ஆற்றல், உள்ளுணர்வோட பவர்ஃபுல் சக்தி உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தனா ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும், டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இதை தான் நான் செய்யணும், இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமில் இருக்கிறது கரெக்டாக இருப்பீங்க. புதனோட நட்சத்திரம் இருந்தால் எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டுருவீங்க. இன்றைக்கி ஊருக்கு போகணும், இத்தனை மணிக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், இவ்வளோ பட்ஜெட் இருக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும், இதெல்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும், இத்தனை நாளைக்குள்ளே இதை நான் முடிக்கணும், இதெல்லாம் செஞ்சால் தான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு முன்னேற்றத்தை திட்டமிடுதல லக்னம் என்ற புள்ளி புதனோட நட்சத்திரம் இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பாங்க. அடுத்த லக்னம் என்ற புள்ளி சுக்கரன் இருக்குன்னா அவங்க எப்பயுமே அழகாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், அழகை ரசிப்பாங்க. இதுவும் குறிப்பாக ஒரு துணிக்கடையில் இருக்கிறாங்க, ஒரு வீட்டு இருக்கிறாங்கன்னா, பியூட்டிஷியன் இருக்கிறாங்கன்னா, இவங்க அழகுபடுத்துறதுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது, இவங்களுக்கு இருக்குது, அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. லக்னம் என்ற புள்ளி சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னா கடினமான உழைப்பாளி, திறமசாலி, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி தன்னுடைய உழைப்பை கலங்கம் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனையில் இருப்பீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மையும் இருக்கும். அடுத்தது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னா சீக்கிரமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்வேகங்கள் எப்படி இருக்குன்றத ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், மாந்திரிகம், தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. கேதுவோட நட்சத்திரத்தில் லக்னம் என்ற புள்ளி இருக்குன்னா அவங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. ஞான சக்திகள், அறிவுத்திறல்கள் ரொம்ப அற்புதமான முறையில் அவங்களுக்குள்ள நிறைய சக்திகள் கூடியிருக்கும். ஆன்மீக தேடல்கள், தெய்வ ஜடாச்சம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பலமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும்
பொறுமையாக கேட்டறிந்த இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டறிந்த உங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளிட்டு எல்லாம் நிறைவாகட்டும். ஐயா மிகவும் சிறப்பாக பேசினார். தேவராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். பொதுவாக ஒரு ஜோதிடர் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா தன்னுடைய ஆண்களாக இருந்தால் தன்னுடைய அலுவலகத்தில் பெண் சோழியை அதிகம் வச்சுருக்கணும், பெண்களாக இருந்தால் அதிக வசம்பு வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தால் ஜோசியர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், பொருளாதாரம் முன்னேற்றம் தரும். நன்றி. எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை